ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராயல் வின்னோட ட்ரெண்ட் அண்ட் சீரிஸை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடியோ கிடையாது. ட்ரெண்ட்ஸ் அண்ட் சீரிஸை பற்றின வீடியோவே கிடையாது. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடியும் போது உங்களோட மைண்டு சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கடந்த 2 மாதமாக என்னோடய சேனல் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி தான் ஸ்ட்ரைக்லேருந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனோடனே நான் இந்த வீடியோ வந்து போட்டுட்டேன். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலே தெரியும் எப்படி லாஸே இல்லாமல் ராயல் வின்னை ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னன்றது கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் சில ஃபார்முலாஸ் அண்ட் டிப்ஸை யூஸ் பண்ணி அந்த லாஸை வந்து நம்ம வந்து ரொம்ப குறைக்கலாம். ஸோ ஒரு 15-20 பேர்கிட்ட பேசின எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு மணி மேக்கிங் வீடியோ அப்படிங்கிற சீரீஸை வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து 1 டேயில் வந்து எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம், எப்படிலாம் ஏர்ன் பண்ணலான்ற ஐடியா வந்து சின்ன அமௌண்ட்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. அதே மாதிரி மற்ற சேனல்லலாம் நெட்டில் இருந்தெல்லாம் இது ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி எந்த ஐடியா இல்லாமல் நார்மலான பீப்புளும் எப்படி வந்து மணி மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ வேணும்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே ஒரு 15-20 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி கூட நான் வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு வீடியோவாக போடுறேன். நான் பார்த்த முக்கியமாக ஒரு 15 பேர்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரே சேம் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறது ஒரு லெவலுக்கு அப்புறம் மைண்டை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்துட்டு நான் இருக்க காசை ஃபுல்லாமே லாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு பேர் மைண்டு கண்ட்ரோலை மீறி செய்கிற விஷயம் கிடையாது. ஒரு சர்டன் அமௌண்ட் வந்த பிறகு இல்லை சர்டன் லாஸ் வந்த பிறகு உங்களோட எமோஷனை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது கிடையவே கிடையாது. இது எமோஷ்னலி கனெக்டடுங்கிறது வேறு ராயல் வின்னோட. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பேராசை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா அதை வித்ரா போட தான் பார்க்கணும். இல்லை ஒரு 10,000 போட்டு 15,000 வந்தால் கூட அதை நம்ம வித்ரா போட தான் பார்க்கணும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சர்டன் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் கண்டிப்பாக லாஸ் ஆகும். 100% இதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இப்போ ஒரு 50,000 போட்டிருக்காங்க, அது வந்து 1 லட்சமாக மாறின பிறகு அதை வித்ரால் போடணுமே தவிர்த்து அதை திருப்பி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. திருப்பி ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 100% லாஸ் தான் ஆகும். அதில் ப்ராஃபிட் வரவே வராது. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் நான் சொல்லியிருப்பேன், உங்களோட வேலெட்டில் ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு 10% 20% கூட வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வித்ட்ரால் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறது எப்படின்னா, உங்களுக்கு என்னமாலும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ராயல் வின்குள்ளே போகிறீங்க, ஓகேங்களா? ராயல் வின்குள்ளே போய் என்ன பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 30,000 தேவைப்படுது, கையில் 5,000 தான் இருக்குன்னா அந்த 5,000 30,000 மாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ராயல் வின்குள்ளே போகிறீங்க. ராயல் வின்குள்ளே போய் நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 30,000 தேவைன்றனால இருக்க எல்லா அமௌண்ட்டையுமே பெரிய அமௌண்ட்டாக உடனே கட்டுறீங்க. அதுவும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் 30,000 ஆக்கணும்னு நினச்சா கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரே நாள் 2 நாளில் வந்துட்டு அதை வந்து 30,000 ஆக்குறதுக்காண்டி ஓடுறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டும் லாஸ் ஆகி திருப்பி உங்களுக்கு வந்துட்டு மேலும் லாஸில் தான் போய் முடியுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லோன் ஆப்பில் லோன் வாங்குறது, இல்லை அப்படின்னா பர்சனல் லோன் எடுத்து மொத்தமாக இதில் போட்டு லாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பேசின 15 பேரில் என்கிட்ட பேசின வரைக்கும் கிட்டத்தட்ட அதிகபட்ச லாஸ் வந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் லாஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் ஒரு மாதத்துக்கு உள்ளே 7 லட்ச ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்டட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி நான் சொல்கிறதுனே எனக்கு
தெரில. இதில் என்ன அடிக்டட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் எல்லாருமே சொல்கிறீங்க எனக்கு அடிக்ட் ஆயிடுச்சு, நான் வந்து இதிலேருந்து திருப்பி வெளியே வரவே முடியல, எனக்கு லாஸ் ஆனாலும் திருப்பி உள்ள பணத்தை தான் போட தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. அடிக்டடுங்கிறது இதில் கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் ஆகலாம். அடிக்டட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது வந்து அதுவும் ஒரு ஆசையை தான் குறிக்குது இந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஆசைக்கு தான் அடிக்ட் ஆகிருக்கீங்க, பணத்துக்கு தான் அடிக்ட் ஆகிருக்கீங்க, ராயல் வின்னுக்கு அடிக்ட் ஆகலை. ஸோ ஆசைக்கும் பணத்துக்கும் நீங்கள் அடிக்டட் ஆகுறீங்கன்னா, பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ராயல் வின்னை தவிர்த்து எவ்வளவோ வழிகள் இருக்குது, ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஆனால் இதுக்கு அடிக்டட் ஆகிறதுக்கு ஒரே காரணம், நீங்கள் எப்போனாலும் வந்துட்டு பார்த்துருக்கலாம், ஒரு 10,000 போட்டிருப்பீங்க, ஒரு 50,000 வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு 100 இருந்திருக்கும், 100 1000 மாற்றி வித்ட்ரால் போடுறதுனால அந்த ஒரு எமோஷ்னல் தான் அவங்கள வந்து திருப்பியும் ஆசையை தூண்டி விட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் ராயல் வின்னுக்கு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. இதுதான் நம்மளோட -2. இது அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவை இருக்க மணியை வந்து ராயல் வின்னில் போடாதீங்க, ஓகேங்களா. எப்பயுமே நான் ராயல் வின்னில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு ஏதும் உங்கள் சேவிங்ஸ்லாம் போக, உங்கள் செலவெல்லாம் போக மீதி இருக்க அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதுவும் முடிஞ்சால் ராயல் வின் வந்து எமோஷ்னலி கனெக்டட் ஆக்காதீங்க, ஓகேங்களா. ஆஸ் அ கேம் அவ்வளோதான். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட ஒரு 1,00,000 ரூபா போட்டு டெய்லி 3,000 நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், கரெக்டாக. 3,000 ஒரே நாளில் எடுக்கணும்னு பிஸ்னஸில் கூட நடக்காத விஷயம். கேம்லிங்கில் அதை எதுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ எனிவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த 15 பேர்கிட்ட பேசும்போது கிடச்சிது. அடிக்டடுன்றது ராயல் வின்னுக்கு கிடையாது. ஒரு சில பேர் வந்து அதை அடிக்டடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அடிக்டட்லாம் ஆகலை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க, ஓகேங்களா. முடிஞ்சால் ராயல் வின் அக்கௌண்ட்டை கொஞ்ச நாள் பாஸ் பண்ணிட்டு மற்ற வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ராயல் வின் ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும், ஓகேங்களா. இது வேறு ஒரு கேம் வந்துச்சுன்னா நீங்கள் ராயல் வின் அதில் எடுத்திங்கன்னா அதுக்கு அடிக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் அடிக்டடுன்ற ஒரு விஷயம் வந்து இதில் கிடையவே கிடையாது. நான் வந்து என்னால் இதுக்கு மேலே வந்து ராயல் வின்னை விடவே முடியாது, ராயல் வின் தான் வந்து எனக்கு வந்து சோறு போடுது, அந்த இதெல்லாம் இந்த கிடையவே கிடையாது, ஓகேங்களா. அஸ் அ கேமாக பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க, முடியலையா விட்டுட்டு வெளியே வந்துட போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. அதாவது வந்துட்டு சேல்ரி எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே போடுறது, அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸை தூக்கி உள்ளே போடுறது, கடன் வாங்கி உள்ளே போடுறது, இதெல்லாம் வந்து உங்களோட ஆசைக்கு தான் காரணம். ஆசை இல்லை, எனக்கு எந்த ஆசையுமே இல்லை, எனக்கு வர அமௌண்ட் கொஞ்சமாக வந்தாலும் போதுங்கிறவங்க மட்டும் ராயல் வின் ப்ளே பண்ணுங்கள். 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா எடுக்கணும்னு நான் சொல்லி எந்த வீடியோவுமே போட்டதில்லை. கன்சிஸ்டன்சி ஏர்னிங் காட்டி தான் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்படி இல்லையா, உங்களால் இது எதுவுமே பண்ண முடியலன்னா நீங்கள் வெளியே போயிடலாம். ராயல் வின்னை விட்டே வெளியே போகிறது ரொம்ப இப்போயே நல்லது. இதனால உங்கள் லைஃபே வந்து முடிஞ்சு போகிற அளவுக்கு கூட இருக்குது, அவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி விளாட்லாம் அந்த மாதிரி விளாட்லாம். யாருக்குமே வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நானும் வந்து இருக்க ட்ரெண்டு அன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அடுத்தடுத்த வர ட்ரெண்டில் விளாட போகிறது நீங்கள் தான், ஓகேவா. எந்த ஒரு அஷூரன்ஸுமே இல்லை. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கேம்லிங்னா லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணால் மட்டும்தான் அவங்களால ப்ளே பண்ண முடியும். ஸோ வாங்க, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்காண்டி நான் பேசினேன். ஸோ இதுக்கும் தாண்டி நீங்கள் ப்ளே பண்ணணும், உங்கள் லாஸெல்லாம் ரெக்கவரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஆசை எல்லாத்தையுமே விட்டுருங்க. பணம் சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலாக ஒன் டேக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான டிமாண்ட் என்னவோ தேவை என்னவோ அதை மட்டும், ஒரு நாளைக்கு 200 கிடச்சாலே நல்லா வாழலாம். எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு குடும்பமாக இல்லாமல் சிங்கிளாக இருந்தால் ஒரு 200 கிடச்சா கூட மாதம் 6,000 ஆச்சு, ஓகேங்களா. அந்த 6,000 வச்சு நீங்கள் நல்லாவே வந்துட்டு வாழலாம். ஆனால் அதையும் தாண்டி 500 1000 போகும்போது தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஸோ மொதல் ஃபார்முலாவே ஆசையை விட்டுருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் இருக்க இப்போ ராயல் வின்னில் எல்லாமே ஓப்பன் கேமாக கொண்டு வந்துட்டாங்க. ஓப்பன் கேமாக கொண்டு வந்தனால நிறைய கேம் கம்பெனி வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கேம் கம்பெனியில் போய் விளாட்றீங்க. லைக் நீங்கள் வந்துட்டு ஏவியேட்டரு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டெக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஜெட்டெக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காக் ஃபைட்டு, இந்த மாதிரி கேம்லாம் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். ரவுலட் இதெல்லாம் விளாண்டிங்கன்னா லாஸ் தான் ஆகும். ஸோ ராயல் வின்னோட
அஃபிஷியல் கேம் வந்துட்டு மணி ட்ரீ, லேடாரு, கோலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வின்னு. இந்த 3 கேமை மட்டும் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட லாஸ் வந்து கம்மியாகும். மற்ற கேம் கம்பெனியில் போய் நீங்கள் விளாட்றீங்க, ஏன்னா இது ஓப்பன் கேம் ஆகிடுச்சு, விளாட்றத தவிர்த்துட்டு மணி ட்ரீ, லேடாரு, கோலு, கலர் வின் இந்த 4மே ராயல் வின்னோட கேம். அதுலேயும் மணி ட்ரீ விளாண்டிங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து கம்மியாகும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்க அமௌண்ட்டை ஃபுல்லாக போடாதீங்க. ஒரு 3 லாஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கேப் எடுத்து டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போய் என்னென்ன வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. 4வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி ட்ரீ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லார்ஜு, இந்த ஸ்மால், இந்த 2 மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் எதையுமே எப்பயுமே தொட்டுறாதீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே போடுவேன். அப்படி போட்டால் மட்டும் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். இந்த கேல்பேல்டரும் நீங்கள் வந்து ப்ளே பண்ண வேண்டாம். பேரு, லியோ எதுவுமே ப்ளே பண்ண வேண்டாம். லார்ஜு, ஸ்மாலு மட்டும் ப்ளே பண்ணுங்கள். அதுவே வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா. லேடரில் விளாட்றீங்க அப்படின்னா ஏபி மட்டும் ப்ளே பண்ணுங்கள், சிடியை காட்டிலும். ஓகேங்களா. சிடி வந்து ப்ளே பண்ணலாம், பட் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் ஏபி நல்லா போயிட்டுருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால வந்துட்டு லேடரில் வந்து ஏபி ப்ளே பண்ணுங்கள். கோலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோலு, மிஸ் இந்த 2 மட்டுமே டார்கெட் பண்ணி போங்க. எதுலலாம் 2 இருக்கோ, அதாவது ஏபி, லார்ஜ், ஸ்மாலு, கோலு, மிஸ்ஸு, அதே மாதிரி 1.9 நாட்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். கலரிங்லேயும் வந்து நம்பர் அதிகமாக தொட்டுற வேணாம். ஓகேங்களா. ராயல் F1, காக் ஃபைட்டு, ரவுலட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த ஹார்ட் கேமில் போனீங்கன்னா இந்த ஏவியேட்டர் வந்து இருக்கிறதுலே பக்காவான ஃப்ராடு. ஓகேங்களா. ஃப்ராட்லேயும் ஃப்ராடு, பக்காவான ஃப்ராடு. ஏவியேட்டரை தொட்ட யாருமே இன்றைக்கி வரையும் எடுத்திருக்காங்க, ஆனால் எடுத்துகிட்டு அதையும் விட்டுருக்காங்க ஏவியேட்டர்லேயே. ஸோ ஏவியேட்டரை பக்கம் போயிடாதீங்க. அதுவும் ராயல் வின்ல இருக்க ஏவியேட்டர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ 5வதாக கடைசியாக நான் சொல்ல வர டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிப்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு யூனிக்னஸ் வச்சு விளாட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோடது தெரியும். அப்போ தான் உங்களோட லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். யூனிக்னஸே இல்லாமல் ட்ரிக்குன்னு போனீங்கன்னா, ட்ரிக்கை நம்பி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிக்கு என்றைக்குமே எல்லா நேரமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே எல்லா நேரமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நீங்கள் 12,000 எடுத்திருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் 20,000 எடுப்பீங்க, அடுத்த நாள் 30,000 எடுப்பீங்க, அடுத்த நாள் எல்லாமே போயிடும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்குன்னு ஒரு வரையறைக்குள்ளே தான் விளாடுவேன். எனக்குன்னு ஒரு லைனப் இருக்குது, அந்த லைனப்பை விட்டு நான் வந்து தாண்டி போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இதுதான் 5வது விஷயம். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கேன், எனக்கு டெய்லி 200 கிடச்சா போதும், இல்லை எனக்கு டெய்லி 100 கிடச்சான்ற போதும், என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான், என்ன முடியுன்றதை உங்களால் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 1000 தான் இருக்குது, எனக்கு டெய்லி ஒரு 20 ரூபா கிடச்சா போதும், 20 ரூபா கிடச்சாலே போதும் 1000 ரூபாய்க்கு. ஓகேங்களா. லாஸை விட ஒரு 10 ரூபா நமக்கு லாபம் வந்தால் அதுதான் பெருசு. லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதோட 10 ரூபா லாபம் வந்தால் அதுதான் பெருசு. ஸோ இந்த 5 தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 5 ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ண முடியாதவங்க ராயல் வின்னை வந்துட்டு விட்டு வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் சொல்கிறேன். அதே மாதிரி மணி மேக்கிங் பண்ணுறதுக்கான வீடியோவும் வந்து நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இதை வச்சு எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லாஸை வந்து ரெக்கவரி பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட லாஸை வந்து ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ பி பேஷன்ஸ், பி காம், ரிலாக்ஸாக நீங்கள் ராயல் வின் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸை வந்து ராயல் வின் கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டில் தென் டேக் கேர், பை.